இன்றைய முக்கிய நிகழ்வுகள். லால்குடியில் லீமா ஜோஸ் மார்டினுக்கு ஆதரவாக இந்திரகுல பெண்கள் நலசங்கம் சுயேட்சை வேட்பாளர் பொன் சிலம்பு ஆதரவு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தேர்தல் ஆலோசனை கூட்டம். ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்பு. திருச்சி லால்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் லீமா ஜோஸ் மார்டின் அவர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லால்குடி தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக இந்திரகுல பெண்கள் நலசங்கம் சுயேட்சை வேட்பாளர் பொன் சிலம்பு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவரை இந்திரகுல பெண்கள் ஆரத்தி எடுத்து சந்தனம் தெளித்து உற்சாகமாக வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் இந்திரகுல பெண்களின் தலைவர் இந்திரா, மாநில பொதுச் செயலாளர் பொன் சிலம்பு, வழக்கறிஞர் சித்ரா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அப்பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற சின்னத்தில் மகளிருக்கு 33% இட ஒதுக்கீட்டின் அடையாளமாக லால்குடி தொகுதியில் ஒரு சிங்கப்பெண் போட்டியிடுகின்றார். அவருக்காக வாக்கு கேட்டு அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார். அவர் புதுச்சேரியைப் போல லால்குடி தொகுதியையும் மாற்றுவார். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளாக இல்லாத மாற்றத்தை மக்கள் காண்பார்கள் என்று தெரிவித்தார். பின்னர் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், இறைவனின் அருள் எங்கள் மீது உள்ளது. நாங்கள் வாழும் வாழ்க்கையை மக்களும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசியலுக்கு வந்துள்ளோம். அரசாங்கத்தை நம்பியல்ல, எங்கள் சொந்த செலவில் மக்களுக்கு சேவை செய்கின்றோம். எனது தாயார் லீமா ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு வாக்கு இயந்திரத்தில் 4ஆம் எண்ணில் உள்ள இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழகத்தில் பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றோம். அதேபோல் லால்குடி தொகுதியிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று உறுதியளித்துள்ளார். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக மாநில பொதுச் செயலாளர் பொன் சிலம்பு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டெம் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கணிதம் ஆய்வுக் கூடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டெம் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கணிதத்தின் ஆய்வுக் கூடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. பாரத் ஸ்டேட் பேங்கின் நிதி உதவியுடன் ஸ்டெம் நிறுவனத்தின் மூலம் புதிய ஆய்வுக்கூடம் திறக்கப்பட்டது. புதுவை பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைமை மேலாளர் மற்றும் முதலியார்பேட்டை பாரத் ஸ்டேட் வங்கியின் மேலாளர் ஆய்வுக்கூடத்தை பள்ளிக்கு அர்ப்பணித்து மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். இவ்விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர் தலைமையேற்று மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் விதமாக உரையாற்றினார். இவ்விழாவில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசு பள்ளியில் படிக்கும் நம் மாணவர்களுக்காக மிக சிறந்த அளவில் இந்த சயின்ஸ் சென்டரு மினின்னு சொன்னாலும் மெகா புதுச்சேரி 45 அடி சாலையில் அடிக்கடி ஏற்படும் திடீர் பள்ளங்களால் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாகவும் விபத்துகளை ஏற்படுத்தும் அபாயமாகவும் உள்ளது என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி 45 அடி சாலையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றது. எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இந்த சாலையில் இன்று காலை திடீரென 5 அடி அகலத்தில் 7 அடி ஆழத்திற்கும் மேலாக பள்ளம் ஏற்பட்டது. இது அப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட பள்ளம் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாகவும் விபத்துகளை ஏற்படுத்தும் அபாயமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் புகார் அளித்ததின் பெயரில் நகராட்சியின் சார்பில் தற்பொழுது பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியின் காமராஜர் நகர் கிளை 9 ஆண்டு கால சமூக சேவையை சிறப்பிக்கும் வகையில்
பிரம்மாண்டமான கொண்டாட்டத்துடன் தனது ஆண்டு விழாவை கொண்டாடியது. சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியின் காமராஜர் நகர் கிளை இன்று முக்கியமான மைல்கல்லை எட்டியுள்ளது. உள்ளூர் மக்களுக்கு 9 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியதை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்ட விழா நடைபெற்றது. இதில் வங்கியின் மூத்த அதிகாரிகள், உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நீண்டகால வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கு தெற்கு பிராந்தியத்தின் மண்டல தலைவர் ராபின்சன் எட்வர்ட் மற்றும் கிளஸ்டர் கிளை மேலாளர் ஜெராட் கிஷோர் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். இவர்களுடன் கிளையின் அர்ப்பணிப்புள்ள பணியாளர்களும் இணைந்து விழாவை ஒருங்கிணைத்தனர். தீபம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் கந்தன் நாராயணசுவாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து இப்பகுதியின் செழிப்பு, ஒளி மற்றும் வங்கியின் தொடர்ச்சியான வளர்ச்சியை குறிக்கும் வகையில் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார். இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்வாக கிளையின் மிகவும் விசுவாசம் வாய்ந்த வாடிக்கையாளர்களுடன் இணைந்து கேக் வெட்டப்பட்டது. பல ஆண்டுகளாக வங்கியுடன் இணைந்திருக்கும் தேவநாதன், குப்புசாமி, சிவகுமார், ராதாகிருஷ்ணன், சாம்பசிவம், மதுரை கோவிந்தசாமி, ஜெயக்குமார், உஷா மற்றும் சவுந்தரராஜன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். காமராஜர் நகர் மக்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் என்று வங்கி நிர்வாகம் விழாவின் பொழுது தெரிவித்தது. இந்த ஆண்டு விழா எங்களது வளர்ச்சியை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சமூகம் சார்ந்த வங்கி சேவை மற்றும் சிறந்த நிதி சேவைகளை வழங்குவதற்காக எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. காமராஜர் நகரில் தனது 10ஆம் ஆண்டில் கால் பதிக்கும் சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி அனைவரையும் உள்ளடக்கிய வங்கி சேவை மற்றும் தனிப்பட்ட வாடிக்கையாளர்கள் கவனிப்பு மூலம் உள்ளூர் சமூகத்தை மேம்படுத்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நகரின் முக்கிய பகுதிகளில் பேனர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள வார்டு 10, 11 அம்பேத்கர் நகர் மக்கள் காலமாக பயன்படுத்தி வந்த ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக வழங்கப்பட்ட மயான இடத்தை மீனவ பகுதியை சார்ந்தவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு செய்து அதில் தங்கும் விடுதி மற்றும் படகுகளை நிறுத்தி வைத்து ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆதிதிராவிடர் மக்கள் பகுதியில் யாரேனும் இறந்தால் சவத்தை அடக்கம் செய்ய சிரமமடைந்து வருகின்றனர். இது குறித்து இரு தரப்பினரிடையே அடிக்கடி சிறு மோதல் போக்கு இருந்துள்ளது. இது சம்பந்தமாக விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த இடுகாட்டை அளவீடு செய்து அதில் விடப்பட்டுள்ள படகுகளையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட தங்கும் விடுதிகளையும் அகற்றிவிட்டு ஆதிதிராவிடர் மக்களுக்கு சுடுகாட்டை ஒப்படைக்கும்படி உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த உத்தரவை செய்யாததால் கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் தீர்ப்பு கடந்த 12/8/2025 அன்று வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய 2 கோரிக்கைகளையும் 8 வாரத்தில் சரி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. 4 வாரங்கள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆதிதிராவிடர் மயான இடத்தை அளவு செய்ததில் ஆக்கிரமிப்பு செய்தது உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்த பிறகும் இந்த நாள் வரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து எதிர்வரும் தேர்தலை புறக்கணிப்பு செய்ய போவதாக அப்பகுதி மக்கள் கிராமத்தின் முக்கிய பகுதிகளில் கட் அவுட் மற்றும் வீடுகளில் துண்டு பிரசுரங்கள் ஒட்டி தங்களது எதிர்ப்பை தேர்தல் துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே அமைந்துள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பெண்கள் கைகளில் பதாகைகளுடன் கடலில் இறங்கி போராட்டம். புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்டது. நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700 மீனவ குடும்பங்கள் வசித்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு
தாங்கள் வசிக்கும் பகுதி அருகே தங்களுக்கு சொந்தமான இடத்தில் மீன்பிடி படகுகளை நிறுத்தி வருகின்றனர். இதனிடையே அருகே வசிக்கும் ஆதி திராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாடாக பயன்படுத்தி வருவதாகவும், அவர்களுக்கு மாற்று இடம் இருந்தும் தொடர்ந்து இந்த பகுதியை அவர்கள் சுடுகாடாக பயன்படுத்தி வருவதால் பூமிக்கு அடியில் இருந்து குடித்தண்ணீர் எடுக்கும் பொழுது சடலமானது குடித்தண்ணீரில் கழிவாக கலப்பதும், கடலுக்கு மிக அருகாமையில் சடலத்தை புதைப்பதால் கடலின் அரிப்பின் பொழுது சடலம் அடித்து கடலுக்கு செல்வதால் இதை மீன்கள் உட்கொள்கின்றது. அந்த மீன்களை மீண்டும் மனிதர்கள் சாப்பிடும் பொழுது பலவிதமான நோய்கள் உருவாவதாகவும் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் இது குறித்து புகார் மனு அளித்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை நடுக்குப்பம் மீனவ கிராம மக்கள் முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மீனவ மக்களின் இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியில் 9வது சர்வதேச பிசியோதெரபி மாநாடு 2 நாட்கள் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியில் ஏப்ரல் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் தனது 9வது சர்வதேச பிசியோதெரபி மாநாட்டை சிறப்பாக நடத்தியது. இந்த மாநாடு மாணவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் உலகளாவிய நிபுணர்களை ஒன்றிணைத்து அறிவு பகிர்வு மற்றும் ஒத்துழைப்பிற்கான சிறந்த தளமாக அமைந்தது. இந்த மாநாட்டின் தொழில் முறை கருப்பொருள் சுவர்களுக்கு அப்பால் பிசியோதெரபி, சேவை கிடைக்காத மக்களிடம் சேருதல் மற்றும் சமூக கருப்பொருள் சிறப்பு தேவையுள்ள மனங்களுக்கு பாலங்கள் அமைத்தல் என்பதாக இருந்தது. பாரம்பரிய மருத்துவ மையங்களை தாண்டி சேவை பெற முடியாத மக்களுக்கு பிசியோதெரபி சேவைகளை கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை இது வலியுறுத்துகின்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த ஹைபிரிட் மாநாட்டில் இந்தியா முழுவதும் உள்ள 17 கல்லூரிகளை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். மேலும் வெளிநாட்டு பங்கேற்பாளர்களும் ஆன்லைன் மூலம் இணைந்து ஆராய்ச்சி கட்டுரைகளை வழங்கி அறிவியல் பரிமாற்றத்தை வளப்படுத்தினர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், நிறுவனர் அறக்கட்டளையின் தலைவர் ராதா ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாக இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடக்க விழாவில் சென்னை தேசிய பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் PS சந்தோஷ் கண்ணா அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு அவருடைய சிறப்பான பங்களிப்பிற்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். புகழேந்தி அவர்கள் பாராட்டுரை வழங்கினார். மாநாட்டின் தலைமை உரையை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் செயல்பாட்டு அலுவலர் டாக்டர் வித்யா ரங்கநாதன் வழங்கி சேவை கிடைக்காத மக்களிடம் பிசியோதெரபி சேவைகளை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்த மாநாட்டை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயந்தி எஸ் தலைமையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நிலைத்த வளர்ச்சி இலக்குகளுடன் இணைந்து தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்கள் கலந்து கொண்டு கிராமப்புற மற்றும் சேவை கிடைக்காத மக்களிடம் நவீன பிசியோதெரபி சேவைகளை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்பதை குறித்து பேசினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆராய்ச்சி சுருக்கங்கள் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசியோதெரபி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி கூடுதல் இதழிலும் மற்றும் 2026 கல்வியாண்டு செய்தி மடலிலும் வெளியிடப்பட்டன. ஒருங்கிணைப்பு செயலாளராக பணியாற்றிய பேராசிரியர் டாக்டர் நீதி அவர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பான ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்காற்றினார். மாநாட்டின் நிறைவில் மாணவர்களின் சிறந்த சாதனைகளை பாராட்டும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டன. மொத்த விளையாட்டு மற்றும் கல்ச்சுரல் வின்னர்களாக தனலட்சுமி சீனிவாசன் பிசியோதெரபி கல்லூரி சமயபுரம் திருச்சி தேர்வு செய்யப்பட்டது. மொத்த அறிவியல் வின்னராக சவிதா பிசியோதெரபி கல்லூரி சென்னை தேர்வு செய்யப்பட்டது. மேலும் மொத்த மாநாட்டு வின்னராக தனலட்சுமி சீனிவாசன் பிசியோதெரபி கல்லூரி சமயபுரம் திருச்சி தேர்வு செய்யப்பட்டது. இந்த மாநாடு பங்கேற்பாளர்களுக்கு புதிய ஊக்கத்தையும் நோக்கத்தையும் அளித்து தரமான சுகாதார சேவைகள் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டும் என்ற உறுதியை மேலும் வலுப்படுத்தியது.
புதுச்சேரி குயவர்பாளையம் முத்துமாரியம்மன் ஆலய 58ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் முத்துமாரியம்மன் ஆலய 58ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவில் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து விளக்கு பூஜை, இரவு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சலில் அமர்ந்து அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் உபயதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி களித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026 நடைபெற்றது. புதுச்சேரி களித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026 நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர்கண் துவக்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். தஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், தஷசீலா பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் எஸ் சூர்யா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் காளிதாஸ் ஜெயராம் தமது உரையில் எல்லோருக்கும் கல்லூரி மாணவ பருவம் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். அது வாழ்வின் எந்த நிலையிலும் இனிமையான நினைவை தரும் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மிஸ் கேத்திகா சர்மா, அனிஷ்மா அனில்குமார் மற்றும் டிஜே தீபிகா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் அவர்களின் கல்வி சிறப்பிற்காக கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பல்வேறு தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முழு நிகழ்ச்சியையும் அறிவிப்பாளர்கள் தர்ஷு சுந்தரம் மற்றும் தொலைக்காட்சி புகழ் சபரி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலாச்சார நிகழ்ச்சிகளை இளன் 2026 கலாச்சார நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வள்ளி மற்றும் கலாச்சார குழு உறுப்பினர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விளையாட்டு நிகழ்ச்சிகள் உடற்கல்வி இயக்குனர் மோகன் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இளன் 2026 ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவக்குமார் நன்றி உரை கூறினார். விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சார்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். ஒரு வட்டம் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். Without arrear 7.5% இல்ல arrear எல்லாம் இருக்கலாம். arrear இருக்கலாமா? இருக்கலாம், தப்பில்ல. ஆனா கிளியர் பண்ணனும். ஆனா அக்கபர கிளியர் பண்ணனும். எங்க கெமிஸ்ட்ரி மிஸ் மாதிரியே பேசணும். கிளியர் பண்ணனும். போராலே என்ன முழங்கி நான் ரம்பலிட்டே மச்சான் என் ஃபேவரட் சீன போட்டு சுத்து அவ வந்து வர்மா வந்து அவன் ஆறான் பத்திக பத்தே டக்கன பட்டான் வச்சிருக்கே பட்டாசு நடையே மிட்டா. Gonna say together love you to you on the count of 3, 2, 1. Love you. Thank you. And in this moment,
இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.